வளர்ச்சியின் புதிய வரலாற்றை மாற்றியமைத்து எழுதி வருகிறது. இங்கு வளர்ச்சி என்பது மின்னும் நகரங்களுடன் மட்டும் நின்றுவிடவில்லை, கிராமங்களின் மண்ணிலும் உறுதியாக வேரூன்றியுள்ளது. புதிய சிந்தனை, பழைய அனுபவங்களுடன் இணைந்து முன்னேற்றம் மற்றும் பாரம்பரியத்துடன் கைகோர்த்து இந்தியா முன்னேறி வருகிறது. மாறிவரும் இந்தியா நிகழ்ச்சியின் இன்றைய முதல் எபிசோடில் பாரம்பரிய அறிவை பயன்படுத்தி இயற்கை விவசாயத்திற்கு திரும்பும் இந்தியாவின் வருமானம் ஈட்டும் மக்களின் கதையை சொல்வோம். இப்போது அரிசி கூட இயற்கை முறையில் பயிரிடப்படுகிறது. இந்தியா உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளர். இந்தியாவில் சுமார் 65% மக்கள் தங்கள் உணவில் அரிசியை பிரதான உணவாக கொண்டுள்ளனர். மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர், அசாம், பீகார், ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா மற்றும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அரிசி உணவின் ஒரு பகுதியாக மட்டுமல்ல, அன்றாட தேவையாகவும் உள்ளது. (2020) இந்தியா சீனாவை விஞ்சி உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராக மாறிவிட்டது. இந்தியாவில் அரிசி உற்பத்தி 151.8 மில்லியன் டன்களை எட்டியுள்ளது. கடந்த சில தசாப்தங்களாக இந்தியாவின் மகசூலை அதிகரிப்பதற்கான தேடலில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாடு அதிவேகமாக அதிகரித்துள்ளது. மேலும் அதன் விளைவுகள் எதிர்மறையாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. இன்று அரசாங்கத்தின் சிறப்பு முயற்சிகளுக்கு நன்றி, இந்திய விவசாயத்தில் பல ஆக்கப்பூர்வமான பரிசோதனைகள் நடத்தப்படுகின்றன. அவை விவசாயிகளின் எதிர்காலத்தை மாற்றக்கூடும். இந்த மாறிவரும் இந்தியாவில் இந்திய விவசாயத்தின் நிலப்பரப்பு வேகமாக மாறி வருகிறது. இன்று அரசாங்க ஊக்கத்துடன் விவசாயிகள் பாரம்பரிய மற்றும் இயற்கை விவசாயத்திற்கு திரும்புகின்றனர். மாறிவரும் இந்தியா குறித்த இந்த அடிப்படை அறிக்கையில் உங்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்துச் செல்கிறோம். தமிழ்நாட்டின் மீஞ்சூர் பஞ்சாயத்தின் 4 கிராமங்களான காட்டூர், கடப்பாக்கம், KR பாளையம் மற்றும் AR பாளையம் ஆகிய இடங்களில் நெற்பயிர்கள் அசைந்தாடுகின்றன. நிலம் புன்னகைக்கிறது, வயல்கள் பச்சை நிறத்தில் உள்ளன. விவசாயிகளின் முகங்கள் நம்பிக்கையால் நிரம்பியுள்ளன. செல்லப்பன் பல ஆண்டுகளாக இதே வயல்களில் பயிரிட்டு வருகிறார். செல்லப்பன் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதில்லை என கூறினார். அதோட நுண்ணுயிர்கள் பெருகிட்டு இருக்கு. அதனால் பயிர் இயல்பாகவே அந்த பயிர் வளர்ச்சி நல்லா இருக்குது. இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த FAO மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுடைய வளர அந்த ஃபுட் கிரெயின்ஸ், அந்த தானியங்கள் எல்லாம் அவங்க நல்ல விலைக்கு கொடுத்து வாங்குறாங்க. இப்போ எங்ககிட்ட FAO உருவாகின்றாலும் எங்ககிட்ட ஒரு 500 ஏக்கர் லேண்ட் இப்போ எங்கள் விவசாயிகிட்ட இருக்குது. இப்போ நாங்கள் இயற்கை விவசாயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். நெல் சாகுபடி அதிக நீர் தேவைப்படும் பயிர். மேலும் தமிழ்நாடு இதற்கு மிகவும் பொருத்தமானது. இருப்பினும் இங்கு பயிரிடப்படும் பயிர்களில் அதிகப்படியான ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தியதால் பூச்சி எதிர்ப்பு சக்தி அதிகரித்தது. விவசாயம் ஒரு தொழிலாக மாறி வருகிறது. மக்கள் அதை குறைத்து வருகின்றனர். கிராம விவசாயிகளின் குழந்தைகள் விவசாயம் செய்ய விரும்பவில்லை. இதனால் கிராமப்புற இடப்பெயர்வு அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டது. மண்வளம் குறைவதும் பயிர்களில் அதிகப்படியான ரசாயனங்களை பயன்படுத்துவதும் மற்றொரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தன. The farmers are doing only the chemical farming. They used to have indiscriminate application of chemical fertilizers and pesticides. They never resorted to any soil testing and all that. So what happened due to indiscriminate applications, the accumulation of chemical fertilizers and pesticides, then immediately that kill that soil microorganisms, which in turn culminating into poor soil fertility. So they used to tell, sir, every year our yield is less, but the cost of cultivation is increasing. 2021 ஆண்டில் அதானி அறக்கட்டளை ரசாயன உரங்களை சார்ந்திருப்பதை குறைப்பதன் மூலம் இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்க கிராமங்களில் ஒரு முயற்சியை தொடங்கியது. ரசாயன பயன்பாட்டின் தீமைகளை விவசாயிகளுக்கு விளக்கியதுடன் பயிர் தேவைகளுக்கு ஏற்ப இயற்கை இடுபொருட்களை எவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்த நடைமுறை பயிற்சியையும் வழங்கியது. ஃபவுண்டேஷனில் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. இயற்கை விவசாயம் ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க.
அதில் நிறைய விவசாயிகளை நாங்கள் பங்கெடுக்க வச்சோங்க. அதில் நானும் ஒரு விவசாயியாக போய் சேர்ந்தேன். சேர்றப்போ வந்து என்னென்னா அவங்க இந்த நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருளையே இயற்கை விவசாயத்தில் என்னென்ன இல்லைன்னா நம்ம சுற்றி இருக்கிற 5 இலை கரைசல், வேப்ப இலை, இந்த மாதிரி வந்து பூச்சி இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. அது பூச்சி கட்டுப்படுத்துறதுக்கு அது யூஸ் ஆச்சு. மண்ணுக்கு அந்த பயிருக்கு வந்து ஊட்டமாக கொடுக்கறதுக்காக இந்த எங்ககிட்ட மாடுலாம் இருக்குது, அதோட கோமியம், அதாவது அதன் மூலிமா வந்து பஞ்சகாவம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஜீவாமிர்தம் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதானி அறக்கட்டளை விவசாயிகளின் வளமான எதிர்காலத்தை நோக்கி தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. மேலும் அவர்களை வேளாண் அமைச்சகம் கீழ் அங்கக பங்களிப்பு உத்தரவாத திட்டத்தில் இணைந்து செயல்படுகிறது. இந்த திட்டத்தில் பண்ணைகளை தேர்ந்தெடுத்து பின்னர் விவசாயிகளின் சிறு குழுக்களை ஒழுங்கமைத்து பதிவு செய்வது அடங்கும். PGS அமைப்பு விவசாயிகள் தங்கள் இயற்கை விளைபொருட்களை சான்றளிக்க உதவுகிறது. PGS விவசாயிகளின் செலவுகளை குறைத்து அவர்களின் விளைபொருட்களுக்கு சிறந்த விலையை வழங்குகிறது. Knowing the importance of the organic cultivation, Government of India initiated the participating guarantee system. Tamil Nadu government, one of the registered agency under the PGS India, it acting as a regional council. Regional council role and responsibility means, first of all, they have to give them operational guidance and also principles of the PGS India to the local groups. And also every local group should act accordingly PGS India principles like shared vision, 9 hierarchy system, trust, and also they have to share their knowledge to each others. They have to work collectively. மண்ணின் உண்மையான ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து நிலையை புரிந்து கொள்ளவும், மண்ணில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் குறைவாக உள்ளதா அல்லது அதிகமாக உள்ளதா என்பதை கண்டறியவும் பண்ணைகளில் மண் பரிசோதனை செய்யப்படுகிறது. நாங்கள் இப்போ வந்து மண் சாயில் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக மண் எடுத்திருக்கோம். 4 மூலையில் 4 இது சென்டராக ஒரு இடத்துல எடுப்போம். இது வந்து லேபுக்கு கொடுத்துட்டு அது என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதை வச்சு நாங்கள் வந்து தாழ் சத்து எவ்வளோ போடணும், சாம்பல் சத்து எவ்வளோ சேர்க்கணும் என்று நாங்கள் அதுக்கேற்ற போல் பயிருக்கு தேவையான இடுபொருளுக்கு நாங்கள் எடுத்துருந்தேன். விவசாயிகள் தங்கள் வயல்களில் ரசாயன உரங்களுக்கு பதிலாக இயற்கையாக தயாரிக்கப்பட்ட கரைசல்களை தெளிக்கின்றனர். AR பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சிவகுமார் தனது வயல்களுக்கு பஞ்சகாவியத்தை தயாரித்து பஞ்சகாவியத்தை தயாரிக்கும் முழு செயல்முறையையும் எங்களுக்கு விளக்கினார். சார், இது வந்து பஞ்சகாவியம் சார். மாட்டோட எல்லா ப்ராடக்ட்டும் போட்டு இதில் பண்ணுறது. இது வந்து மாட்டோட நெய், சாணம், 5 கிலோ நெய் எவ்வளோ போடுவீங்க? 1 கிலோ போடுவோம். 5 கிலோ சாணத்துக்கு 1 கிலோ நெய் போடுவோம். 2 லிட்டர் பால் ஊற்றுவோம், 2 லிட்டர் தயிர் ஊற்றுவோம், வாழைப்பழம் போடுவோம். அடுத்து நம்ம கரும்பு சாறு வந்து ஒரு 4 லிட்டர் ஊற்றுவோம். ஊற்றி மொத்தத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாட்டோட கோமையாக ஊற்றி கூழ்படுத்து ஒரு 25 நாள் கலக்கி விடுவோம். விட்டுட்டு 24 நாள் கழிச்சு 5 லிட்டர் கேனுக்கு ஒரு 400 ml பஞ்சகாவியம் வச்சு ஃபில்டர் பண்ணி நம்ம செடிக்கு ஸ்ப்ரே பண்ணோம்னா செடிக்கு நல்லா க்ரோத் நல்லாயிருக்கும். நல்ல பூச்சிக்கொல்லியும் அடி தேவை, நல்லாயிருக்கும். கேன்சர் வராது, எதுவும் வராது சார். 5 இலைகள் மற்றும் பஞ்சகாவிய கரைசலை தெளித்த பிறகும் பூச்சிகள் நீங்கவில்லை என்றால் 3G செயல்முறை பயன்படுத்தப்படுகிறது. In order to kill all the things that we are recommending, garlic, chilies, ginger, it is not a 3G extract. Ginger, garlic, ginger. So this is 200 grams of garlic, 100 grams of green chilies, and 100 grams of ginger. So this is all that. We have to mix it, we have to grind it, and mix it 10 liters of water, and mix thoroughly, and we can filter, and immediately we can take out spray. So the remaining pests, 1 or 2, that definitely it will be actually destroyed. இத்தகைய கரிம கரைசல்களை பயன்படுத்துவது மண்ணின் உயிரியல் தரத்தை பராமரிக்கிறது, நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளை பாதுகாக்கிறது மற்றும் உணவின் தூய்மையையும் உற்பத்தியையும் உறுதி செய்கிறது. I want to give good food to people and many children's youth, they are want to eat good food, sir. I want to save some people. I have 100 people. 100 people I do this organic. There some 100 family can eat. They want to be good, sir. Health wise good, and all are good. I want to do anybody, all people want to eat good food, sir. இங்குள்ள விவசாயிகள் தற்போது கருப்பு கவுனியை பயிரிடுகின்றனர். இது கருப்பு அரிசி என்றும் அழைக்கப்படுகிறது.
இதில் ஆக்சிஜன் ஏற்றிகள், இரும்புச்சத்து, நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைந்துள்ளது. இது இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கவும், இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தவும், செரிமானம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் உதவியாக இருக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இது ஒரு சிறந்த தேர்வாகும். growth நல்லா வருதுனாவே எங்களுக்கு அந்த கதிர்கள் அந்த இதுவாக வரும், சப்பர் அந்த கிரெயின்ஸ் ஃபுட் அந்த கிரெயின்ஸ் வரும், நோ சாப்பர் அந்த கிரெயின்ஸ் அது எங்களுக்கு நிறைய லெஸ் ஆகுது, நிறைய குறையுது. நல்ல கதிர்கள், நல்ல தென்மையாக, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃபுட் கிரெயின்ஸ் நல்லா எங்களுக்கு கிடைக்குது சார். 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இயற்கை வேளாண்மை திட்டத்தின் சிறந்த பலன்களை கண்ட அதானி அறக்கட்டளை 2024ஆம் ஆண்டு மீஞ்சூர் ஆர்கானிக் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட் என்ற பெயரில் ஒரு FPOவை உருவாக்கியது. இது விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. Farmer producer organization called Minjur Organic Farmers Producer Company Limited, where all these 501 farmers are part of that. So now there are plans for guiding them, supporting them to make the product sold here in locally and pan India, and maybe they can think of even doing some kind of exports. And interestingly, some of the youngsters, they are very happy to be part of this. They need to leave their parents, they can get a good livelihood, and they can take care of the parents. Then the health itself is going to be very really good. Our future plans are going to be like we'll be expanding. See, today there are 501 people, farmers in these 4 villages. We have got around 2,000 plus farmers. So our future plans in the coming years will be including all 2,000 plus people here, farmers, into this fold, and we should be taking it forward and making it sustainable, and we will try to help them find a good market also for them. So it is not that they produce and there is no buyers, so that also will not happen, and we will keep supporting them, and so the trust in the effort which we made so far, so that will build further. And as I said in the beginning, our vision, that itself is really going to be a practically established one. FPO உருவாவதற்கு முன்பு விவசாயிகள் கமிஷன் செலுத்துதல், போக்குவரத்து செலவு, பயிர்களை ஏற்றுதல் மற்றும் இறக்குதல் உள்ளிட்ட பல சிக்கல்களை எதிர்கொண்டனர். ஆனால் FPO உருவான பிறகு விவசாயிகளே இந்த பிரச்சனைகளிலிருந்து எவ்வாறு விடுபட்டார்கள் என்பதை சொல்கிறார்கள். நம்ம அதானி அறக்கட்டளை மூலமாக இயற்கை விவசாயம் செய்கிறதுனால எங்கள் நெல் கொள்முதல் செய்கிறதுக்கு ஆள் இல்லாத இருந்து நாங்கள் ரெட்டிங் செட்டுக்கு போய்ட்டு தான் விற்பனை பண்ணணும். அங்கே வந்து புரோக்கர் கமிஷன், ஏடிஎம் போகிறதுக்கு எல்லாம் வாடகைலாம் நிறைய செலவு பண்ணிட்டு இருந்தோம். இப்போது அதானி அறக்கட்டளையில் இங்கே FPO ஆரம்பித்து இங்கேயே விற்பனை பண்ணி கொடுக்குறதுனால எங்களுக்கு வந்து இது மிக ரொம்ப சிரமம் இல்லாத ஈஸியாக இங்கேயே எங்களுக்கு காசு வந்துடுது. அக்கௌண்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு ஈஸியாக போயிடுது. டிரான்ஸ்போர்ட்டிங் போக்குவரத்து இல்லை, லேபர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, எல்லா விஷயமும் ஈஸியாக இருக்குது. எங்களுக்கு நல்லா சிறப்பாக பண்ணி கொடுக்குறாங்க. மேற்படி இயற்கை விவசாயத்தினால எங்களுக்கு நல்ல லாபம் தான் கிடைக்குது. ஒன்றும் நஷ்டப்படுற விஷயம் எதுவும் இல்லை. வேறு இங்கே பக்கத்துலேயே இந்த நியரஸ்ட் வில்லேஜ்லேயே எங்கள் FPO திறந்து பக்கத்துலேயே எடுத்துன்னு வந்து ஏற்கிறதுனால எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங்கே கிடையாது. சுத்தமாக இங்கேயே ஏற்றி இங்கேயே இறக்கி கொடுத்துட்றோம், எங்கள் அக்கௌண்ட்டில் காசு கொடுத்துருவாங்க. FPO விவசாயிகளுக்கு ஒரு சந்தையை மட்டுமல்லாமல் மூலதனம், சேமிப்பு மற்றும் லாபம் அனைத்தும் விவசாயிகளின் கைகளில் உள்ள ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பையும் வழங்கியுள்ளது. அதெல்லாம் காட்டு வழியாக அந்த குடோன் இது பண்ணி இந்த ஃபார்மர்ஸ்லாம் வாங்கி இங்கேயே வாங்கி ஸ்டாக் வச்சு இது பண்ணதுனால எங்களுக்கு குறிப்பிட்ட லாபம் இது. இது அடுத்த வருஷம் வந்து எல்லாருக்கும் இந்த வேப்ப முன்னாக்கு, விதை, உயிர் உரங்கள் இதெல்லாம் வாங்கி எல்லாருக்கும் சப்ளை பண்ணலான்னு வரோம். அதனால் அதுலேயும் வந்து கொஞ்சம் லாபம் சம்பாரிச்சு இந்த 501 பேர் இல்லாத இந்த மேல் வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு இன்னும் 200 பேர் உறுப்பினர் சேர்த்து அடுத்த வருஷத்துக்கு 700 பேருக்கு உறுப்பினர் சேரும். இந்த 501 பேருக்கு 5,00,1000 ரூபா இந்தியன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம். அது மூலிமா
அதனால் அந்த பணத்தை வச்சு இப்போ இந்த நெல் பிடிச்சி நெல் வாங்கி வச்சு இதனுடைய லாபத்தை எடுத்து 500 பேருக்கு ஷேர் சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த ஷேர் சர்டிஃபிகேட் மூலம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த லாபத்தை ஸ்டெல் பண்ணி கொடுப்போம். கூடுதலாக அதானி குழும தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வாரமும் விவசாயிகளை சந்தித்து அவர்களின் வயல்களின் நிலைமையை புரிந்து கொண்டு பயிர் பிரச்சனைகளை பற்றி விவாதித்து நிலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப பயிற்சி மற்றும் தீர்வுகளை வழங்குகிறார்கள். ஒன்ஸ் மீட்டிங் போடுவோம். ஒவ்வொருத்தர் ஃபார்மருக்கும் என்னென்ன டவுட்டோ இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு பஞ்சகாவியா, அமிர்த கரைசல், ஜீவாமிர்தா ஆல் இன்புட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஃபார்மருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். இது வந்து பங்களிப்பு உத்தரவாதம். அதாவது ஒரு ஃபார்மர் வந்து இன்னொரு ஃபார்மருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி மற்ற பேரும் டோட்டலாக தான் சேர்ந்து தான் இதை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் சார். இந்த அனைத்து முயற்சிகளின் விளைவாக மண்ணின் வளம் மேம்பட்டுள்ளது. கரிம முறைகளை ஏற்றுக்கொள்வது மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தியுள்ளது. மேலும் விவசாயம் இனி ஒரு பயிருக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை. இன்று இந்த வயல்கள் அரிசியுடன் தர்பூசணி, கத்தரிக்காய் மற்றும் தக்காளி உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை வெற்றிகரமாக உற்பத்தி செய்கின்றன. இது விவசாயிகளின் வருமானம் மற்றும் விவசாய நிலைத்தன்மை இரண்டையும் வலுப்படுத்துகிறது. இந்தியாவில் விவசாயம் என்பது வெறும் வாழ்வாதாரம் மட்டுமல்ல, நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஆன்மாவும் கூட. இங்கே பயிர்கள் வயல்களில் வளர்வது மட்டுமல்லாமல் நமது பண்டிகைகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறையிலும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் நெல் மணிகள் வயல்களில் முத்தாகும் போது அது அவர்களுக்கு ஒரு பண்டிகை. விவசாயிகள், மண் மற்றும் உணவு ஆகியவற்றுக்கு இடையே பல நூற்றாண்டுகளாக நிலவும் இந்த உறவை பொங்கல் குறிக்கிறது. இயற்கை விவசாயம் மூலம் விவசாயிகள் மண்ணுடன் மீண்டும் இணைகிறார்கள். மேலும் தூய அரிசியின் பழைய நறுமணம் பண்டிகைகளாக மாறுகிறது. இயற்கை விவசாயம் என்பது வருங்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான நம்பிக்கையாகும். Farmers are the strength of our nation. ஓகேங்களா? ஆர்கானிக் farmers are strength of our nation and strength of our childrens and peoples and elders, youngers எல்லாருக்கும் வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி நாங்கள் கொடுக்கணும். அவங்களெல்லாம் நல்லா வளர்க்கணும். நஞ்சு இல்லாத, டிசீஸ் இல்லாத, நோய் நொடி இல்லாத இருக்கலாம். ஓகேங்களா? இயற்கை விவசாயத்தின் விளைவுகள் இப்போது தெளிவாக தெரிகின்றன. பல ஆண்டுகளுக்கு பிறகு வயல்களில் உள்ள மண் மீண்டும் சுவாசிக்க தொடங்குகிறது. ஈரப்பதத்தையும் ஊட்டச்சத்துக்களையும் தக்க வைத்துக் கொள்ளும் திறனை அது மீண்டும் பெற்றுள்ளது. வயல்களில் மண் புழுக்கள் மீண்டும் தோன்றுவது மிகப்பெரிய அறிகுறியாகும். மண் புழுக்கள் மண்ணின் ஆரோக்கியத்தின் இயற்கையான அளவீடு ஆகும். அவற்றின் இருப்பு மண் உயிருடன் இருப்பதையும் அதன் உயிரியல் கூறுகள் சுறுசுறுப்பாக இருப்பதையும் நிலம் மீண்டும் வளமாகி வருவதையும் குறிக்கிறது. Farmers were very happy about the changes what they saw in their farm, in their field. Though the yield was in the beginning was very less comparing with the chemical way of cultivation, but later they saw very good grains. The quality of grain was very good, and the soil health before it was very bad. It was very, it was seen in the report, soil report, what was before and what is after 3 years. The soil health got improved, and they could able to see the earthworms before it was not there. Earthworm, which was one of the friendly insects for a farmer. So they felt very happy because the olden days, their father, their grandfather, when they were cultivating, they saw the earthworms. But now, after the 3 years of time, there are a lot of changes they seen in their own field, and especially with regard to cost of cultivation is very less. இன்று இந்த வயல்கள் உணவு பயிரிடுவது மட்டுமல்லாமல் விவசாயம் மீண்டும் ஒரு லாபகரமான தொழிலாக மாறி வருகிறது என்ற நம்பிக்கையையும் ஏற்படுத்துகின்றன. மண் வலுவாக இருக்கும்போது விவசாயி வலிமையானவன். விவசாயி வலிமையானவனாக இருக்கும்போது கிராமம், சமூகம் மற்றும் நாட்டின் எதிர்காலம் பாதுகாப்பானதாகும். இது மாறிவரும் இந்தியாவின் விவசாயம். இங்கு பாரம்பரியமும் அறிவியலும் கைகோர்த்து செல்கின்றன. மேலும் விவசாயிகள் வயல்களில் தாங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை காண்கிறார்கள். மாறிவரும் இந்தியாவில் இன்றைக்கு அவ்வளவுதான். இதே போன்ற மாற்றத்தின் கதையுடன் மீண்டும் சந்திப்போம். Thank you.